டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது செயல்பாடு 1. இதில் கீழ்காணும் கோவைகளை மாறி, கெழு மற்றும் மாறிலிகளாக பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இது பக்கம் 87 இருக்குது. அதை எடுத்து பாருங்கள். இப்போது கொடுத்துருக்கிறது ஒரு கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோவைன்னு என்னென்னா எக்ஸ் கூட்டல் 7 அப்படிங்கிறது ஒரு கோவை. இன்னொன்று 3y - 2 என்பது ஒரு கோவை. 5x² அப்படிங்கிறது ஒரு கோவை. 2xy + 11 அப்படிங்கிறது இது ஒரு கோவை. அதுக்கப்புறம் -1/2 p + 7 இது ஒரு கோவை. அதுக்கப்புறம் -8 + 3a அப்படிங்கிறது ஒரு கோவை. இவையெல்லாம் கோவைகள். இதில் முதல்ல கொடுத்துருக்கிற கோவை வந்து x + 7 அப்படிங்கிறது. x + 7ல் மாறி அப்படிங்கிறது என்னென்னா இந்த எக்ஸுங்கிறது தான் மாறி. மாறிக்கு நேராக எக்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. சரி, அந்த மாறியினுடைய கெழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸுக்கு முன்னால் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் அதை 1 என்று நம் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். அப்போது இந்த கோவையினுடைய எக்ஸினுடைய கெழு அப்படிங்கிறது என்னென்னா 1. எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் எதுவும் இல்லாட்டி அதை 1ன்னு எடுத்துக்கணும். அதுதான் கெழு. அதுக்கப்புறம் இந்த கோவையில் இந்த 7ங்கிறதுக்கு பேர் மாறிலி அப்படின்னு சொல்கிறது. மாறிலிங்கிறதுக்கு பேர் 7ன்னு போட்டிருப்பாங்க. அதனால் மாறி, கெழு, மாறிலி இந்த 3மே சொல்லணும். இதில் இந்த கோவையில் x + 7ங்கிற கோவையில் இருக்கக்கூடிய மாறி அப்படிங்கிறது எக்ஸு, மாறி எக்ஸு. அதனுடைய கெழு எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எண் வந்து 1, மாறிலிங்கிறது 7. அதுபோல் அடுத்த கோவை எடுத்துட்டோம்னா 3y - 2 அப்படிங்கிறது இந்த கோவை. இதில் மாறி அப்படிங்கிறது y, yனுடைய கெழு 3 அப்படிங்கிறது. பார்க்கலாமா?